ஒரே ஒரு வாழ்க்கை. என்ன காரியனாலும் செய்வோம், எல்லா காரியத்தையும் அனுபவிப்போம். சந்தோஷமா இருக்குதா, அந்த காரியத்தை செய்வோம். அது தப்புனாலும் பிரச்சனை இல்லை. வசனம் சொல்லுது, சங்கீதம் 68:2, மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கன் தேவனுக்கு முன்பாய் அழிவார். துன்மார்க்கமான செயல், துணிகரமான செயல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பட்சத்தில் ஒரு மெழுகுவத்திரி அக்கினிக்கு முன்பாக எந்த மட்டுமாக உருகி வருமோ அதே மாதிரி தேவனுக்கு முன்பாக துன்மார்க்கன் அழிந்து போவானாம். நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம், நம்ம விரும்புகிற, நமக்கு சந்தோஷம் தருகிற எல்லா காரியத்தையுமே செய்யலாம். ஆனால் அது துன்மார்க்கமாக இருக்கும் பட்சத்தில் நாமளும் தேவனுக்கு முன்பாக அழிக்கப்படுவோம், அழிந்து போவோம். அதனால் சத்தியத்தை தெரிந்து கொண்டு சத்தியத்தின் பிரகாரமாக நிற்க நம்மளை விட்டு கொடுப்போம். அவர் நம்மளை சத்தியத்திற்கு நேராக நடத்தி நம்ம அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நாம் அந்த பிரகாரமாகவே சுதந்திரிப்போம். ஆமென்.